ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி கூட்டு செய்யலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டு எதிரவே இந்த பூசணிக்காய் கொடின்னு படர்ந்து வந்திருக்கு. அதில் நிறைய காய் இருக்குது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாருங்களேன் எத்தனை காய் இருக்குதுன்னு. யாரும் அறுக்கிறதில்ல, அதனால் பராமரிப்பு இல்லாமல் இந்த கொடி இப்படி இருக்குதுன்னு. ஆனால் காயெலாம் நல்லா தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் எத்தனை காய் இருக்குது. அதில் ஒரு காய் வேறு எலியெலாம் வேறு கடிச்சிட்ருக்கு. ஆனால் மிச்சம் இருக்கிற காயெலாம் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு காய் தான் நான் இன்றைக்கி அறுத்துட்டு போய் பூசணிக்காய் கூட்டு செய்யலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்களா, இந்த காய் நல்லா இருக்குது. இதுதான் அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்கும்போது அது உருண்டு வந்து விழுந்துடுச்சு. இந்த காய் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் பசங்க பார்த்திங்கன்னா அதை தட்டி விளையாடுறாங்க. அது இப்போ மேல் தோல் நல்லா சீவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பூசணிக்காய் இப்போ மழை டைம்ன்றதுனால சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வீட்டில் நாங்கள் அறுத்து சரி ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த காய் நல்லா தோல் சீவிட்டோம். பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். கட் பண்ண காயை ஒரு குண்டால போட்டு வாஷ் பண்ண வேணாம். காய்ன்றதுனால குக்கரில் அரியும் போதே தோல் சீவிட்டு சேர்த்துட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு 4-5 விசில் வாஷ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கூட்டு செய்யணிக்கு பாசி பருப்பில் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் போதும். அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே கடுகு போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒன்றா தான் சேர்க்குறேன். நீங்கள் தனித்தனியாக கூட சேர்த்து வதக்கி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அப்படின்ட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் கீறி நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க, அந்த மஞ்சள் தூள் வாசனை போகிற வரையும். அப்புறமா கட் பண்ண காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து நல்லா வதங்கட்டும் அப்படின்ட்டு இதையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இது நீர்க்காய்ன்றதுனால இதிலே தண்ணி வரும் பாருங்கள். இது தண்ணி நல்லா நல்லா கொதிக்கும் போது நம்ம வேக வச்சுருக்கிற பாசி பயிரை நம்ம இந்த கொதிக்கிற இந்த குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஊற்றிடலாம்.